What we are is God's gift to us. What we become is our gift to God. நாம் யார் என்பது கடவுள் நமக்கு தந்த பரிசு. நாம் என்னவாக மாறுகின்றோம் என்பது கடவுளுக்கு நாம் தருகிற பரிசு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இணையதள உறவுகளே, ஆண்டவர் இயேசுவே ஒப்பற்ற நல்லாயனாக இருக்கிறார். நாம் அனைவரும் அவரது மந்தையை சார்ந்த மக்களாக இருக்கிறோம் என்பதை சென்ற வார 4ஆம் பாஸ்கா கால ஞாயிறு வழிபாடு நமக்கு எடுத்து கூறியது. இந்த வார 5ஆம் வார ஞாயிறு அதே மந்தை என்னும் திரு அவையில் இருக்கிற நாம் அனைவரும் இயேசுவோடு இணைந்திருந்து செயலாற்றுவதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. இதே முதல் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் தனது மனமாற்றத்திற்கு பின்பு தமஸ்கு நகரில் இருந்து எருசலேம் நோக்கி தனது பணிவாழ்விற்காக ஆர்வத்தோடு வருகிறார். ஆனால் அந்த மக்களோ அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஏனெனில் அவர் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவை சார்ந்த அந்த மக்களையும் கொல்ல திட்டமிட்டிருந்த ஒரு மனிதராக, பழைய சவுலாகவே அந்த மக்கள் அவரை கண்டதால் அந்த மக்கள் தயங்குகிறார்கள். ஆனால் பர்னபாவோ அவர்கள் முன்னின்று, நாம் விசுவசிக்கிற உயிர்த்த ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்தான் இந்த பவுல் என்று அவரை அந்த மக்கள் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த அறிமுகம், கிறிஸ்துவால் இணைக்கப்பட்ட பவுலடியாரின் அந்த அறிமுகம், எப்படிப்பட்ட ஒரு பவுலை இந்த திரு அவை, ஒரு திருத்தூதரை நாம் கொண்டிருக்கிறோம் என்பது அவரது பணிவாழ்வில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் தொடக்கமாக இது இருக்கிறது. ஆக கிறிஸ்துவால் இணைக்கப்பட்ட அந்த பவுலடியாரால் ஆற்றிய ஒரு செயலின் தொடக்கமாக இந்த முதல் வாசகம் நமக்கு தரப்பட்டிருப்பது, ஆண்டவரோடு இணைந்திருப்பதன் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு மிக சிறந்த சான்றாக இது இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதே நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லுகிறார். நானே திராட்சை செடி என்று அவர் சொல்லுகிற பொழுது அவர் நன்கு அறிந்தவராக அவர் பேசுவதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஏனெனில் பாலஸ்தீன நகரிலே அவர் வாழ்ந்த அந்த நகரத்திலே திராட்சை செடியானது அனைத்து பகுதிகளிலுமே வளர்க்கப்பட்டது. இந்த திராட்சை செடி வளர்ப்பிலே மிக அதிகமான ஒரு தனிக்கவனம் இதற்கு தேவைப்பட்டது. ஏனெனில் அது தன் வசதிக்கேற்ப தனது கிளைகளை அது பரப்பி கொண்டிருந்தாலும், கொடிகளை பரப்பி கொண்டிருந்தாலும், அது நல்ல முறையிலே வெட்டப்பட்டு பராமரிக்கப்பட்ட பொழுது மட்டும்தான் அது ஒரு நல்ல ஒரு பலனை அது தந்தது என்பதை நாம் இதிலிருந்து அறிய முடியும். ஆண்டவர் இயேசு இந்த உவமையை யாருக்காக சொல்லுகிறார் என்று நாம் சிந்திக்கிற பொழுது, 2 விதமான மக்கள் கூட்டத்திற்கு அவர் இதை சொல்லி இருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். முதலாவதாக ஆண்டவர் இயேசு இதை யூதர்களுக்கு சொல்லி இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். ஏனெனில் யூதர்கள் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடமாக தங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதே வேளையிலே பழைய ஏற்பாடு முழுவதுமே இஸ்ரேல் மக்களிடம்தான் இந்த திராட்சை செடியோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, கடவுளால் நடப்பட்ட திராட்சை செடியாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை பழைய ஏற்பாடிலே பல இறை வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதில் மிக முக்கியமான இறை வசனங்கள் என்று பார்க்கிற பொழுது எசாயா அதிகாரம் 5:7 நாம் பார்க்கிறோம். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரை, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு என்று எசாயா இறைவாக்கினர் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இறைமை இறைவாக்கினர் அதிகாரம் 2:21 பார்க்கிறோம். முற்றிலும் நல்ல கிளை நின்று உயர் இன திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன், நீ கெட்டு போய் தரங்கெட்ட காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி என்ற ஒரு கேள்வியை இஸ்ரேல் மக்கள் வழி தவறி சென்றதை, கடவுளிடம் இருந்து அவர்களோடு இருந்த உடன்படிக்கை முறித்து கொண்டு விலகி சென்றதை இதன் வழியாக அங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒசையா இறைவாக்கினர் 10:1 நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அது அமைத்தது என்று
வேற்றின தெய்வங்களை நாடி சென்று கடவுளோடு இருந்த இணைப்பை முறித்துக் கொண்டதை, அந்த இஸ்ரேல் மக்கள் நிலையை இழந்ததை இதன் வழியாக அவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள். ஆக கடவுள் இஸ்ரேல் மக்களை பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே ஒரு தோட்ட தலைவராக, தோட்ட உரிமையாளராக, திராட்சை தோட்ட உரிமையாளராக தன்னை நிலைநிறுத்தி இஸ்ரேல் மக்களை அந்த திராட்சை செடியாக அவர் அங்கே உருவகப்படுத்தி அந்த மக்களை அவர் பாதுகாத்து பராமரித்து வந்தார்கள். ஆனால் அவர்களோ கடவுளை விட்டு வேறு வழியாக சென்று அவர்கள் பயனை இழந்த மக்களாக, கடவுளுக்கு பயந்தராத மக்களாக அவர்கள் மாறினார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக அந்த இஸ்ரேல் மக்கள் இருந்தாலும் தான் போல அவர்களால் வளர முடியாது. மாறாக அவர்கள் வழிமாறி சென்ற பொழுது கடவுள் இறைவாக்கினர் வழியாக இஸ்ரேல் இனம் மக்கள் மற்ற இன மக்களுக்கு ஆசிராக விளங்கும்படியாக அவர்களை கண்டித்து திருத்துவார். அப்படியும் திருந்தாதவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற்றார்கள் என்பதையும் நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்வோம். ஆக இந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு இந்த திராட்சை செடி கிளைகள் என்ற ஒரு ஓமையை இந்த மக்களுக்கு அவர் சொல்லுகிற பொழுது அவர்கள் நிச்சயமாக இது இயேசு எதை பற்றி பேச வருகிறார் என்பதை உடனே இயேசு சொன்ன உடனே அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அதன் ஆழமான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் எதை பற்றி இயேசு பேச வருகிறார் என்பதை அவர்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். புதிய இஸ்ரேல் என்பது அந்த மக்கள் எண்ணுகிற யூதா, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் இனம் என்கின்ற ஒரு யூத மக்களோ அந்த மரபின் மீது கட்டமைக்கப்பட்டதல்ல. மாறாக கடவுளின் மகனான ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருப்பதில் தான் என்ற ஒரு மறைபொருளை அவர்கள் புரிந்து கொள்ள இயலவில்லை என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு இந்த உவமையை யாருக்காக கூறியிருப்பார் என்று விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி சிந்திக்கிற பொழுது தொடக்க கிறிஸ்தவர்களுக்காக அவர் இதை குறிப்பிட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஏனெனில் தொடக்க கிறிஸ்தவர்கள் பெயரளவிலே ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்த மக்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதன் நிமித்தமாகவும் இது அவர் ஆண்டவர் இயேசு இதை அவர்களுக்கு சொல்லி இருக்கலாம், பதிவு செய்திருக்கலாம் என்றும் கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இயேசு தன்னை திராட்சை செடி என்றும் தன் மீது நம்பிக்கை கொள்பவரை திராட்சை கொடி என்றும் உருவகித்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே செடியோடு இணைந்திருக்கிற கொடிதான் உயிரோடு இருக்கும், செடியிலிருந்து பிரிந்த கிளையானது மடிந்துவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். செடியோடு இணைந்த கொடி வாழ்வு பெறும், செடியிலிருந்து பிரிந்த கொடி மடியும் என்று நமக்கு இது உணர்த்துகிறது. அதே பாணியில் தான் அன்பு திருத்தூதர்களும் தான் வழிநடத்த போகும் திரு அவையும் தன்னோடு இணைந்திருந்து கனிதர அவர் அழைப்பு விடுக்கிறார். இந்த வார்த்தைகளின் வழியாக அவரில் இணைந்திருக்க, திரு அவையில் என்றும் ஒன்றித்திருக்க நம்மை கழித்து விடுவது அவருடைய செயலாகும். நம்மிலே இருக்கிற தீயவைகளை, நம்மிலே நடக்கிற போராட்டங்களை, துன்பங்களை கழித்து விடுவது அவரது செயலாக இருக்கிறது. ஆனால் நமது சார்பாக அதில் நிலைத்திருக்க வேண்டியது நமது செயல்பாடாக இங்கே அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இயேசுவே உண்மையான திராட்சை செடி, கடவுளையும் நம்மையும் இணைக்கிற ஒரு இணைப்பாக அவர் இருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்வும் நமக்கு எடுத்துக் கூறுவதாக இருக்கிறது. கிறிஸ்துவில் இணைந்திருப்பதில் தான் புரிதல் பல பேருக்கு அது வேறுபடலாம். சிலருக்கு அது புரியப்படாத மறைபொருளாக இருக்கலாம், சிலருக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அனுபவமாக இருக்கலாம், சிலருக்கு இறைவனோடு இடைவிடாத உறவில் இருப்பதுதான் இந்த இணைந்திருத்தல் என்பதாகவும் அது வேறுபடலாம். ஆனால் இயேசுவோடு நாம் திருமுழுக்கிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம், வழிபாடுகளிலே, இறை வார்த்தைகளிலே நாம் அனுதினமும் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதையும் தாண்டி உன்னதமாக நற்கருணை வடிவிலே ஆண்டவர் இயேசுவோடு நாம் எப்பொழுதுமே ஒன்றிணைந்தவர்களாக இயேசுவோடு நாமும், இயேசு நம்மளும் வந்து நம்மோடு இணைந்திருப்பதை நாம் அனுதினமும் அனுபவித்துக் கொண்ட மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாத. இப்படி ஆண்டவர் இயேசு அனுதினமும் பல்வேறு விதங்களில் நம்மோடு இணைந்திருக்கிற நிலையில் எங்கே நமது வாழ்வு தவறுகிறது, அல்லது எங்கே நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருப்பதில் நாம் தவறுகிறோம் என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது, முதலாவதாக நாம் வார்த்தையை பங்கெடுக்கிறோமே தவிர அதை கேட்பதில்லை. அவ்வாறு இறை வார்த்தையை நாம் கேட்டாலும் அதை நாம் செயலிலே வெளிப்படாமல் வாழ்பவர்களாகவே நாம் வாழ்கிறோம். இறுதியாக ஆண்டவர் இயேசுவை ஒரு ஒப்பற்ற
ஆயனாக, தந்தையாக, ஒரு முன்மாதிரியாக நமது வாழ்விலே எடுத்துக்கொண்டாலும் கூட சோதனை நேரங்களிலே அவரை கைவிட்டு நாம் விலகி சென்று விடுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறுதான் நாம் ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற அந்த இணைப்பிலே நாம் விரிசல் ஏற்படுத்திக் கொண்டு நாம் அதிலிருந்து விலகி செல்லுகிற மக்களாக பல நேரங்களிலே நாம் இருக்கிறோம். ஆலயம் செல்வது மட்டும் நம்மை கிறிஸ்தவனாக மாற்றமடைய செய்யாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் ஆலயத்திற்கு செல்வதால் மட்டும்தான் அவன் கிறிஸ்தவன் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக அல்ல. அதற்காக ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம் என்ற கருத்து அல்ல. ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கடவுளின் பேரன்பை பற்றிய ஒரு புரிதலையும் இயேசுவுடனான நெருங்கிய உறவிற்கும் இட்டுச் செல்லாத ஒரு நிலையில் ஆலயம் செல்வதில் எந்த பயனும் இல்லை என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற ஒரு அன்பையும் ஆண்டவர் இயேசு நம்முடனான உறவையும் அது பலப்படுத்தவில்லை என்றால், நாம் ஆலயத்திற்கு மட்டும் சென்று கொண்டிருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பதன் அர்த்தம் அது அல்ல. அது நம்மை கிறிஸ்தவனாகவோ கிறிஸ்தவளாகவோ மாற்றப் போவதும் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு நாடகத்திலே நான் தான், இதுதான் எனது கதாபாத்திரம் என்று எனது பெயரை பதிவு செய்வதை விட அதோடு நின்று விடுவது அல்ல. அதை விட முக்கியமானது, அந்த கதாபாத்திரமாகவே இந்த மனிதர் வாழ்ந்தார் என்று பிறர் சொல்லுகிற அளவிற்கு நாம் அதை நடித்திருக்க வேண்டும். தத்ரூபமாக அதை நடித்திருக்கிற பொழுதுதான் அதன் அர்த்தம் புலப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு பெயராக கிறிஸ்தவன் என்று ஒரு பெயர் மட்டுமல்ல, அல்லது ஒரு ஆலயத்திற்கு செல்வதால் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பது அர்த்தம் அல்ல. அது கிறிஸ்தவன் என்பதன் அடையாளத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை, அது தருகிற உன்னதத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றுதான் அதை நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. பல வருஷங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்த பொழுதும் கூட ஒரு கேள்விய நான் ஒரு சிறு பங்கிலை கேட்ட பொழுது ஒரு தடுமாற்றத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அது எது கிறிஸ்தவ வாழ்வின் மையம் என்ற ஒரு கேள்வி. அதே கேள்வி இன்று நான் உங்கள் மத்தியிலேயும் எழுப்ப விரும்புகிறேன். எது கிறிஸ்தவ வாழ்வின் மையம்? சிறு குழந்தையாக இருந்த பொழுது என்னிடம் சொன்னது, எனது தாய் சொன்னது, நீ நன்மை செய்தால் என்றால் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ தீமை செய்தால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொன்னார். ஆக நன்மைதான் கிறிஸ்தவ வாழ்வின் மையமா? நிச்சயமாக இல்லை. யார் வேண்டுமானாலும் நன்மை செய்யலாம், கிறிஸ்தவன் தான் செய்யணும் என்பதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அப்ப கிறிஸ்தவன் எதில் வேறுபடுகிறான், அல்லது எது கிறிஸ்தவ வாழ்வின் மையம் என்ற கேள்வி மீண்டும் தொடர்கிறது. அடுத்ததாக கேட்டேன், சரி, சட்ட திட்டங்கள், ஒரு 10 கட்டளைகளோ, சின்ன வயசில் அதை தான் கற்று தந்தார்கள். 10 கட்டளைகளை பின்பற்றுகிற பொழுது அது அந்த சட்ட முறைகள் உங்களுக்கு அது கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்குமா என்று சிந்திக்கிற பொழுது அது மட்டுமல்ல, அது வாழ்வின் ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒரு நிறைவான ஒரு வாழ்வை, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கான ஒரு வழிமுறையாக இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதுவும் அல்ல. அப்ப ஒழுக்கம் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் நெறியா என்று கேள்வி நீண்டு கொண்டே சென்றது. அடுத்ததாக ஒருவர் சொன்னார், அன்புதான் கிறிஸ்தவ வாழ்வின் மையம் என்று சொன்னார். ஏன் கிறிஸ்தவன் அல்லாதவனும் அன்பு செய்கிறான்? அப்ப கிறிஸ்தவத்தின் மையம் என்ன என்று கேள்வி மீண்டும் சொல்லி கொண்டே செல்கிறார். நம்பிக்கை என்று ஒரு மனிதர் சொல்கிறார், இங்கே நம்பிக்கை இல்லாமல் அன்பு இல்லை. நாம் ஒருவர் மீது கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இந்த அன்பு. நம்பாத எந்த ஒரு மனிதரையும் நாம் அன்பு செய்வதில்லை. மாறாக ஒரு பிச்சைக்காரரை வழியிலே பார்க்கிறோம், ஐயோ பாவம் என்று சொல்லிதான் நாம் அதற்காக காசை நாம் போடுவோமே தவிர அது அன்பு அல்ல. மாறாக பரிவாகத்தான் இருக்க முடியும். நாம் அவரை நம்புவதில்லை, ஆனால் பரிவாக அதை நாம் செய்கிறோம். ஆக எந்த ஒரு மனிதருக்கும் நம்பிக்கை இல்லை என்றால், எந்த ஒரு மனிதனை நீங்கள் நம்பவில்லை என்றால் அந்த மனிதர் மீது அன்பு இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்பிக்கையும் அல்ல, அன்பின் வெளிப்பாடு, நாம் கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இந்த அன்பாக இருக்கிறது. அப்போ அன்பும் கிறிஸ்தவன் அல்லாதவரும் அன்பு செய்கிறான் என்ற பட்சத்தில் இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் மையம். இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏன் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால், பல நேரங்களில் உளவியலிலுமே அழகாக சொல்லுவார்கள், ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது அதற்கான பதிலை பற்றி ஆழமாக யோசிப்பதை விடுத்து எளிமையாக கொடுக்கப்பட்ட பதில்களை நாம் யோசித்தோமே என்றால் நாம் முன்னே இருக்கிற பதில்களை நாம் அதை அறியாதவர்களாக நாம் இருப்போம், அதை மறந்து விடுவோம். அதாவது அந்த பேரில் நான் சொன்ன கேள்விதான் அதற்கான பதில். கிறிஸ்தவ வாழ்வின் மையம் எது? கிறிஸ்துதான். முதல் வார்த்தை தான் அதன் பதிலாக இருக்கிறது. கிறிஸ்துதான் கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்கிறார். அவர்தான் அச்சாணியாக இருக்கிறார், அவர்தான் ஆதாரமாக இருக்கிறார். அவரோடு நாம் இணைந்திருக்கிற பொழுதுதான் நமது வாழ்வும்
ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். கடவுளால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் மாறுகிறோம். அவரோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் இது சாத்தியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ ஒரு நல்ல குணங்களை நீங்கள் சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்வதற்கு இதுதான் அடையாளம், மற்ற மதங்களிலிருந்து கிறிஸ்தவம் இதற்கு தான் தனித்துவமாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக, அதுதான் மற்ற இடத்திலிருந்து நம்ம வேறுபடுத்தி காட்டுவதாக இருக்கிறது, ஒரு தனி சிறப்பு மிக்கதாக அது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசுவே கிறிஸ்தவ வாழ்வின் அந்த வாழ்வின் மையமாக இருக்கிறார். அவரோடு அந்த மையத்தோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது நமது வாழ்வும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும். நமது வாழ்வும் மிகுந்த கனி தருகிற வாழ்வாக அது இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து. ஆக இந்த நேரத்திலே சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு என்கிற கிறிஸ்து இயேசு என்கிற வாழ்வின் மையத்திலிருந்து எந்தெந்த காரணிகள் நம்மை விலக்கி கொண்டு சென்றிருக்கிறது, எந்தெந்த காரணிகள் அந்த மையத்திலிருந்து நம்மை வழிமாறி சென்று கொண்டிருக்கிறது, எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த செயல்பாடுகள், எந்தெந்த குணங்கள் நம்மை அந்த மையத்தில் இருந்து நம்மை வெளியே இட்டு சென்று கொண்டிருக்கிறது, எந்த உலக மாய காரியங்கள் நம்மை அந்த மையத்திலிருந்து நம்மை வேறு இடத்திற்கு தள்ளி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து களைந்து ஆண்டவர் இயேசுவை நமது வாழ்வின் மையமாக கொண்டு அவரோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் வாழுகிற பொழுது கடவுளும் நம்மிலே இருப்பார். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் இருக்கிற வார்த்தை. நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறது போல நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சமீபத்திலே படித்த ஒரு அருமையான ஒரு வார்த்தை, The Christians are in the Christ. The Christ is in the Christian. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் இருக்கிறார்கள், கிறிஸ்து கிறிஸ்தவர்களில் இருக்கிறார். இந்த வாழ்வை, இந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் விதமாக அவரோடு இணைந்து, நம்முள்ளே இருக்கும் அவரோடு இணைந்து நாம் வாழ்கிற பொழுது அவரும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.